சிவகாசி காசுல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். மீனா வந்து சிந்தாமணி கால் பண்ணி பேசுவாங்க. என்ன கண்ணு குட்டை குழம்பி போன மாதிரி நிக்கிறியா? உங்க வீட்டுல இருந்த என் பணம் காணாம போயிடுச்சா கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சிந்தாமணி சொல்லுவாங்க, என்ன வளரல, நான் ஒன்றும் வளரல, என்கிட்ட இருந்து திருடிட்டு போனீங்கல்ல, அந்த பணத்தை இப்ப நானே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பாங்க. நியாயமா இருக்கு, உங்களுக்கு கடவுள் துணை இருப்பாங்க. என்கிட்ட இருந்து எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சமாளிச்ச பணத்தை நீங்க திருடினீங்கல்ல, அதனால நானும் ஏமாத்தி உங்ககிட்ட அந்த பணத்தை எடுத்துட்டேன். இனிமேலாவது என் வழிக்கு வராதீங்க. நான் நியாயமாக தானே பிஸ்னஸ் பண்ணுறேன், அதேமாதிரி நீங்களும் நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுங்க. நீங்களும் நியாயமாக பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு ஆர்டராக உங்களுக்கு வரும். இனிமேல் என் விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் முத்து வந்து ஒரு வார பணத்தை எடுத்துட்டு அவங்க அப்பா கேட்பாரு, என்னடா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்பாரு. உடனே விஜயாவை வந்துடுவாங்க. விஜய் வந்து என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இது கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், ட்ரெஸ் தான், இன்கம் டேக்ஸ் ரைட் போயிட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க. என்ன ரைட் வந்திருக்காங்களா? உடனே மனோஜ் வந்து என்ன ரைட் வந்திருக்காங்களா, ஏன் பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட போதுமே உடனே ரைடு கிரின்னு வந்துடுவாங்க. ரைடு ஒன்றும் உனக்கு இல்லைடா, நாங்கள் தான் ரைட் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே ரைட் பண்ணீங்கன்னு கேட்டால், மீனாவுடைய காசை திருடிட்டு போயிட்டாங்களே, அது வந்து வேறு யாரும் இல்லை, சிந்தாமணி தான். அதனால தான் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து காசை நாங்கள் திருடிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை கேட்பாரு, எதனால இப்படி பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தான் மீனாக்கு எதிரியாச்சு, மீனா வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பிஸ்னஸில் அவங்க மட்டும்தான் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க.